அனைவருக்கும் வணக்கம். சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை நிர்வாகத்தினருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் இத்தகைய மேடைகளில் பேசி பழக்கமில்லை. ஆனால் நம்முடைய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று இங்கு அந்நூல் குறித்து சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறேன். பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களோடு எனக்கு சுமார் 55 ஆண்டுகள் தொடர்ந்து பழக்கம். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நான் 1969 to 72 பிஎஸ்சி அந்த கோர்ஸில் நான் படிக்கிறேன். அவருடைய அண்ணாவும் அரங்க இளங்கோவன் அவரும் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இவர் பின்னால் வந்து சேர்றார். 69 71 வந்து சேர்றாரு. கண்டினியூஸாக அவர் எம்ஏ வரைக்கும் அங்கே செய்கிறார். அப்போ தொடர்ந்த ஒரு நட்பு. அப்போ எங்களுக்கு தமிழ் 2ஆம் பாடம் அல்லவா, அதில் எங்களுக்கு தமிழ் பேராசிரியர்களாக இருந்தவங்க, எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க டாக்டர் குமரவேலன், மாயாண்டி, இன்னொருத்தர் ஈரா மாணிக்க வாசகம். அந்த மாணிக்க வாசகம் அவர்கள்தான் எங்களுக்கு முதல் இந்த சித்தர்களை பற்றி பேசியவர். அவர் வள்ளலார் மரபு வழி வந்தவர். அவர் வள்ளலார், திருமந்திரம், சித்தர்கள் இதையெல்லாம் வகுப்புகளிடம் பேசுவார். பிறகு தனிப்பட்ட முறையில் அவரோடு நாங்கள் ஒரு நட்பு ரீதியில் அவர் போய் பார்க்கறது போகிறது. அப்படி 3 பேராசிரியர்களும் நாங்கள் பார்த்து வந்தவங்க. அப்புறம் வாழ்க்கை பயணம் வெவ்வேறாக மாறி, அப்புறம் நான் திருக்கோயில் அறநிலையத்துறையில் திருக்கோயில் நிர்வாக அதிகாரியாக பணியில் சேர்ந்து அப்படி என்னுடைய பயணம் தொடர்ந்த போது, இடையில் நம்முடைய டாக்டர் குமரவேலன் சொன்னார், நான் இடையில் ஒரு பத்திரிகையிலும் துணை ஆசிரியராக இருந்தேன். அதுக்கப்புறம் அறநிலையத்துறையில் வந்தேன். நூல்கள் எழுதுவேன், கவிதை நூல்கள்லாம். அது நம்முடைய அரசவை கவிஞராக இருந்த கண்ணதாசன், அப்புறம் தமிழகத்தின் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர், இவர்களுடைய அணிந்துரையோடலாம் நூல்கள் எழுதினேன். அது தொடர்ச்சி. அப்போ பேராசிரியர் குமரவேலன் சொன்னார், என்னப்பா வெறும் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சுட்டு தமிழ் இலக்கியத்தில் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் எம்ஏ படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ சொன்னார், நம்ம ராமலிங்கம் தானே கரஸ்பாண்டன்ஸில் இருக்கிறாரு, எழுது அப்படின்னார். பிறகு எனக்கு நண்பராக இருந்தவர் எனக்கு பேராசிரியராக ஆனார். அவரிடம்தான் 89-90 அந்த தமிழ் எம்ஏவை முடித்தேன். அதனால் ஒன்றும் அரசாங்க ரீதியில் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆதாயம் கிடையாது. தமிழ் மீது உள்ள ஒரு ஆர்வம், நம்ம எழுத்து துறையில் இருக்கிறோம், தமிழ் எம்ஏ இருந்தால் நல்லா இருக்குன்னு டாக்டர் குமரவேலன் சொன்னதுனால அதையும் நான் முடித்தேன். பிறகு அந்த 80-90 இருந்து அவர் தமிழ் பிஏ, தமிழ் எம்ஏ, அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி, இது உச்சம். இதுதான் இகக்கல்வி, ஏட்டுக்கல்வியினுடைய உச்சத்தை தொட்டுட்டார். இவருடைய வகுப்புகள்லாம் இவர் பாடம் எடுத்தார்னா சமய இலக்கியத்தை கூட நல்லா பேசுவார். அப்போ ஏதோ ஒரு பரிமாற்றத்தில் ஏதோ பேச்சு கொடுக்க நாங்கள் ஒரு சித்தரை நோக்கி பயணமானோம். 90களில் ஏற்பட்ட அந்த பயணம் இன்று வரையிலும் தொடர்ந்து இருக்கிறது. பல பெரியோர்களை பார்த்தோம். அதில் அந்த மரபு அவங்க முதல் மெய்யியல் இது திருவள்ளுவரை சொல்லுவாங்க அந்த சபையில். அதில் தொடங்கி வள்ளலார்,
வள்ளலாரிலிருந்து நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகின்ற அந்த மெய்வழிச்சாலை மரபில் ஒரு பெரியார், அவர் பிரம்மத்தை அறிந்த மெய்வழி குடந்தசாமி கவுண்டர். ரயில்வே துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவரிடம்தான் 1990 இருந்து அவர் அடக்கமாகிற 2008 வரையிலும் ஒவ்வொரு வாரந்தோறும், அது சனிக்கிழமையாக இருக்கும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், அரசாங்க விடுமுறையாக இருந்தாலும் அவராண்ட போய் பாடம் கேட்போம். அவரு தான் மெல்ல மெல்ல எங்களுக்கு ஒரு 12 ஆண்டுகள் அந்த எல்லையை தொடாமையே எங்களை தயார் பண்ணி அதுக்கப்புறம்தான் அது என்ன என்று உணர்த்தினார்கள். அவர் முதல் போகும்போதே ஒரு கேள்வி கேட்பார். அதாவது அவர் கேட்குற முதல் கேள்வி நான் கடவுளை காண வேண்டுமா? நீங்கள் கடவுளை பார்க்க வந்தீர்களா? எந்த கடவுளை? எந்த கடவுளை பார்க்க வந்தீர்கள்? நீங்கள் படைத்த கடவுளையா அல்லது உங்களை படைத்த கடவுளையா? இதுதான் அவர் வைக்கின்ற முதல் கேள்வி. நீங்கள் படைத்த கடவுள், நீங்கள் என்றால் நாம் அல்ல, நம் முன்னோர்கள், நம் ஞானிகள், நம்முடைய அரசர்கள், இவர்களெல்லாம் கட்டிய கோயில்களில் உள்ள அந்த ரூபக்கடவுளை, அந்த சிலை வடிவத்தில் உள்ள தெய்வ பிம்பங்களை, அதை பார்க்க வந்தீர்களா அல்லது உங்களை படைத்து 1 நூற்றாண்டு காலம் உங்களோடே இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்க வந்தீர்களா என்பார். இந்த கேள்வியே புதுமையாக இருக்கும். இப்படி பல கேள்விகள் கேட்டு அதில் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறோமா என்று பார்த்து பிறகுதான் அந்த மெய்யை ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி வளர்ப்பது போல பைய பைய அந்த மெய்ஞானத்தை எங்களுக்கு வழங்கி அந்த மெய்யை அறிவித்தார்கள். அதில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அவருக்கு உகந்த மூத்த சீடராக விளங்கியவர். எப்போதுமே எங்களிடம் சொல்லுவார்கள், ஏகாம்பரம் உங்களுக்கு தாண்டா நான் நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க. அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க, IAS IPS அவங்க வருவாங்க. தமிழ் இப்படி சமய பிரச்சாரர்கள் பார்க்க வருவாங்க. வக்கீலுங்க, ஜட்ஜஸ் பார்க்க வருவாங்க. எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு லெவல் தான். அவன் வரமாட்டான்டா அடுத்த தடவை. எதுக்காகடா அவங்கள போயிட்டு மெனக்கெட்டு நான் பேசணும்? எவன் தொடர்ந்து வரானோ அவனுக்கு தான் இந்த மெய்யை சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது பேராசிரியர் சொல்லுவாங்க, எனக்கு பிறகு இந்த மெய்யை, இந்த சித்தர் நெறியை ராமலிங்கம் தாண்டா பேசுவான், எழுதுவான். அது உண்மையிலேயே மிகவும் பலிதமாகி இருக்கிறது. அவருடைய வார்த்தை சத்திய வார்த்தை. அவர்கள் எது சொன்னாலும் நாங்கள் அது நடந்தேறியதை கண்டிருக்கிறோம். இந்த மெய்ஞானத்தில் ஒரு சிலபஸ் இருக்கிறது. இப்போ இவர் கல்வியிலே 2 கல்வி இருக்குது. நாம் படித்ததெல்லாம் ஏட்டுக்கல்வி. அதில் உச்சம் டாக்டரேட். அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு LKGயில் ஆரம்பித்து உச்சமாக போய் தொடத்தனா டாக்டரேட். அதுதான். நீங்கள் அதில் உத்தியோகம் பார்க்கணுன்னா ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி துணைவேந்தர் வரைக்கும் போகலாம். இது ஒரு ஏட்டுக்கல்வி. இன்னொரு கல்வி இருக்கிறது. அதுதான் நம்முடைய மெய்ஞான மரபில் மெய்க்கல்வி, சாகா கல்வி இப்படியும் சொல்கிறாங்க. இதை உபநிஷத்தில் அபரா பரான்னு சொல்கிறாங்க. இந்த அபரா நீங்கள் மெய்ஞான நூல் படித்தா கூட அதில் தான் சேர்த்துக்கிறாங்க. அது மெய்க்கல்வின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் சித்திர இலக்கியம் படிக்கலாம், எதோ ஒன்றும் படிக்கலாம். இப்போ இங்கே பேசும்போது கூட சொன்னாங்க, எங்களுக்கு அது கற்றறிவாக தான் இருக்குது, அனுபவமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த கற்றறிவு அது எதை படித்தாலும் சரி, நீங்கள் உபநிஷத்தை எல்லாம் நீங்கள் தரோவாக படித்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற ஞான நூல் எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படித்தாலும் சரி, அதெல்லாம் ஏட்டுக்கல்வி தான்.
இன்னொன்று அபரா கல்வி இருக்குது, பரா கல்வி இருக்குது. இது அபரா, அது மெய்க்கல்வி. மெய்க்கல்வி என்பது அவங்க முன்னிலையில் தான் நடக்குது. அதுவும் வார்த்தைகளற்ற வார்த்தையில் பேசுகிறாங்க. அதுக்கு பக்குவமாக ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவனை ஒரு 12 வருஷம் அவனை இழுத்துன்னு வராங்க. இந்த திருக்குறளில் குறிப்பறிதல்னு இருக்குல்ல, அது அங்கே வச்சது தான். அவங்க சைகளை சொல்லி பார்ப்பாங்க. அவன் சைகளை பிடிச்சிக்கிட்டானா அடுத்தது சொல்ல வருவாங்க. அப்படி தான் அந்த மெய்க்கல்வி. அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் நாம் இதுவரைக்கும் அந்த பெரியவர்கள் பாடலை படித்த எல்லா பரிபாஷை சொற்களையும் எடுத்து வச்சுடுவாங்க. பிள்ளையார் சுழி, ஓங்காரம், இப்படி நிறைய வார்த்தை இருக்குது. அந்த இதில் ஓங்காரம், பஞ்சாட்சரம், புருவ மத்தி, நெற்றிக்கண், அகரம், 8-2, பாதம், பூரணம், முச்சுடர், முப்பாள், இப்படி நிறைய வார்த்தைங்க, சுழிமுனை, இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அது கோடான கோடி வார்த்தையாக அந்த ஒத்த மெய்ப்பொருளை தான் பேசுகிறாங்க. அது இந்த ஏட்டுக்கல்வியில் பார்க்கும்போது இது அங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதுன்னு உடம்புல பல இடத்துல நமக்கு உலக கல்வி படித்தவங்க வியாக்கியானம் பண்ணிக்கின்னு வராங்க. அது அல்லவே அல்ல. அது ஒத்த இடத்துல தான் இருக்குது. அது ஒரே பொருள் தான். அதுதான் இந்த அடுக்கு நிலை போதம், அப்புறம் மெய்நிலை போதம். முன்ன சொன்னாங்கள்ல, அகஸ்தியர் பாடன அடுக்கு நிலை போதமும் மெய்வழி ஆண்டவர்கள் பாடன மெய்நிலை போதமும் அது ஒரு இடத்தை தான் சுட்டி காட்டி பேசுகிற ஒரு பொருள். அந்த மெய்ப்பொருளை அவர்கள் இந்த பேசா பொருளினம் பிரம்ம ரகசியத்தை வார்த்தைகளால் சொல்லாமல் சைகையிலே அவங்க சொல்லி சொல்லி அதுக்கு இவனுடைய கவனம் முழுமையாக அவங்க கைவசம் இருக்கணும். என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்கணும். அதை தான் நன்னுள்ள செவி வாயாக நெஞ்சு கலனாகன்றாங்க. கவனம் சிதறாமல் அதை பயிற்றுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெய்ப்பொருளை பேசுகிறாங்க. அத்தகைய மெய்ப்பொருளை தன்னுள் அறிந்த நம்மோடு வாழ்கின்ற சித்தர் தான் பேராசிரியர் அரங்கலாம். வெறும் புகழ்ச்சி இல்லை, அவர் தன்னை அறிந்தவர், ஜீவன் முத்தர். முன்ன அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் நீங்கள் அவர் இந்த பாரதிதாசன் படைப்புகளின் நகைச்சுவை, சங்க இலக்கியத்தில் வேந்தர், அப்படி இப்படின்னு என்னென்னோ புத்தகம் எழுதியிருப்பார். அதெல்லாம் ஏட்டுக்கல்வியில் விளைந்தவை. அது அவர் இல்லை, இன்னும் எல்லாருமே எழுதலாம். அது என்ன புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு அங்கங்கே மார்க் பண்ணி எல்லாத்தையும் கோத்து தரத்து தானே, அது வேற படிப்பு. இந்த மெய்ப்படிப்பு, இந்த இவர் எழுதியிருக்கிற அந்த 3 நூலும், திருக்குறளில் அந்த இறைநெறி, மரணமிலா பெருவாழ்வு, அந்த மெய்ப்பொருள், முன்னை எழுதின திருவடி, அறிவே ஜோதி, அவை யாவும் தன்னுள் கண்டு பார்த்து அனுபவித்து எழுதியவை. அது அவருடைய சொந்த சரக்கு. இது எல்லோருக்கும் எளிதானது தான். நம்ம அதுக்கு இணக்கமாக இல்லை. அதுதான் அதனுடைய இதுவே தவிர நாம் அதுக்கு இணக்கமாக இல்லை. நம்ம ஏதோ வேற ஒரு கணக்கில் வேற ஒரு இதில் இருக்கிறோம். இந்த எனக்கு திருவள்ளுவர் இறைநெறின்னு ஒரு இது கொடுத்தாங்க. நம்முடைய மெய்யியல் மரபில் நாம் முதல் மூத்தவர் சொல்லத்து சுப்பிரமணியர் தான். அவர் வாழ்ந்த மனிதர், வாழ்ந்த மகாசித்தர். நம்ம இந்த புராண கதைகள்லாம் இதோடு சேர்த்து நம்ம ஸ்கந்தர், கந்தபுராணம் என்னென்ன குப்பைங்களாம் சேர்த்து அவரை வேறு மாதிரி ஆக்கிட்டோம். அவர் நம்மோடு வாழ்ந்த மாபெரும் சித்தர். அவருடைய குரு பரம்பரையில் இருந்து தான் அந்த சித்தர் மரபு தோன்றுது. அதில் அகத்தியர் சொல்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்கிறாங்க, அப்படியே போகர் வரைக்கும் அது பின்னால் எல்லாமே அங்கேருந்து தான் அதனுடைய ஊற்றுக்கண் வருது. இவரும் நம்முடைய திருவள்ளுவரும் அந்த திருக்குறளை 1330 குறள் அதில் 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க, அறம், பொருள், இன்பம் சொல்லி. அந்த அறத்துப்பால் முழுக்க
ஒரு எல்லையில் பார்க்கும்போது உலகியலாக நம்முடைய தமிழ் பேராசிரியர்கள் சொல்கிற அர்த்தங்களும் சரிதான். அதில் ஒன்றும், அது ஒரு லெவல். அது பல படிகளில் அதனுடைய பொருள் புதைந்து வைக்கப்பட்டுள்ளது. முதல் திருக்குறளே அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு முதல் திருக்குறள். அதுக்கு நம்முடைய தமிழ் உலகம், தமிழ் அறிஞர் உலகம் என்ன சொல்லுதுன்னா, எழுத்துக்கெல்லாம் முதல் ஆவண்ணா, இதுதான் நாம் சொல்கிறோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்து சாகா கல்வியை குறித்து சொல்லியிருக்கிறது. திருவள்ளுவருடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்பது சாகா கல்வியை குறித்து சொல்லியிருக்கிறது. அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுவரைக்கும் யார் போய் ஒரு தக்க ஒரு மெய்ஞானிகளை கேட்டு அந்த முதல் அதிகாரத்துக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா யாரும் இல்லை. வரலாற்று காலம் தொட்டு அவரோட இருந்த, அவருக்கு புகழ்மாலை சூட்டிய அந்த காலகட்டத்தில் இருந்து இதுவரைக்கும் யாரும் அதை செய்யலை. இந்த முதல் குறளை எடுத்துங்களேன், அகர முதல். இதுக்கு ஆவண்ணான்னு பொருள் சொல்கிறோம். அது என்ன பெரிய விஷயமா? அது எல்லாருக்கும் தானே தெரியும். ஒரு 1ஆம் கிளாஸ் பையனை கேட்டால் தமிழுக்கு எதுடா முதல் எழுத்துனா ஆவண்ணான்னு சொல்லிடுவான்ல. இதுக்கு திருவள்ளுவர் வரணுமா? அப்போ வேற ஏதோ ஒன்று சொல்லி இருக்குல்ல, சொல்லி இருக்கிறார். மேலோட்டமாக இந்த பொருள், உள்ளோட்டமாக பார்த்தா அது அகரம் என்பது ஆன்மாவை குறித்தது. அதுதான் முதல், அதுதான் இவன் வாங்கி வந்த முதல். இவனிடம் இந்த தேகத்தில் 100 ஆண்டு காலம் இவனோடு இருக்குது. அகாரம் உயிரே, இதுதானே திருமந்திரம் சொல்லுது. அப்போ அதுக்கு சாவி அங்கே இருக்கு. அந்த அகரம் என்பது ஆவண்ணா அல்ல, அது உயிர் ஆன்மா என்பதற்கு நீங்கள் திருமந்திரத்தை தொட்டா சித்தர் பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. அகரத்தை பற்றியெல்லாம் அதில் நிறைய சொல்கிறாங்க. அது மாதிரி மீதி 9 திருக்குறள் எல்லாம் அடி அடின்னு வருது. அது என்ன திருவடினா என்ன? நமக்கு என்ன நாம் தெரிஞ்சுன்னு இருக்கிறோம்? திருவடினா என்னன்னு நாம் தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். சொன்னால் பெரியவங்களுடைய பாதத்தை நம்ம அது திருவடின்றோம். இந்த காலை தொட்டு கும்பிடத்தை நம்ம வள்ளுவர் பிரான் அதை தான் சொல்லியிருக்கிறாங்களா? அது அல்ல. அதுக்கு எங்கள் குரு, எங்கள் 2 பேரும் குருவாக இருந்தவர், அவர் சொல்லுவார், மனிதன் அவன் வாழ்நாள் முழுக்க நடக்கிறான், ஏறான் இறங்குறான் போகிறான் என்னவோ செய்கிறான். இந்த 2 காலால் தான் அவன் போய்க்கின்னு நிற்கிறான். எந்த பொருளுமே 2 காலோட நிற்காது. ஒரு 4 காலாக இருக்கணும், 3/4 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நடமாடும், நிற்கும் முதல். ஆனால் இது 2 காலில் நிற்குதே எப்பட்றா அப்படின்னா, இன்னொரு கால் தாங்கின்னு இருக்கு, அது போச்சுன்னா பாடி எப்போ எடுப்பீங்கன்னு கேட்குறான். அதுதாண்டா உண்மையான பாதம், அதுதாண்டா உண்மையான திருவடி அப்படின்னு எங்களுக்கு அந்த பெரியவங்க சொன்னாங்க. அதுதான் திருவடி. அதை தன்னுடைய வாழ்நாளிலே அதை போய் தரிசிக்கணும். அதுதான் உள்முகப் பயணம். அதுதான் இந்த தேகம் எடுத்து வந்ததுக்கு தன்னை அறிதல் என்பது அதுதான்டா. அதை பற்றி தான் அந்த திருக்குறளில் அந்த 9 பாடலும் அதை தான் இருக்குது. அதுவே தான் முதல் இருக்கிற அகரமும். இன்னொன்று அதில் முதல் 4ம் பாயிரம்னுவாங்க. பாயிரம் தான் அந்த என்டையர் இதுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிறதுன்னுவாங்க. அதில் 2வது வான் சிறப்புன்னுவாங்க.
வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று. இந்த மாதிரி நிறைய திருக்குறள் வந்து இதை வந்து நம்ம பொதுவாக மழை பெஞ்சாதாண்டா பூமி இருக்குது, இதுதான் பொருள். இது சரியான பொருள் தான். இது முதற்கட்ட பொருள். எப்படி வந்து மனிதனை அடையாளப்படுத்துறது நாம் தேகத்தை வச்சு தான் அடையாளப்படுத்துகிறோம். உண்மையில் அது கிடையாது. நம்ம தேகத்தை தாண்டி உயிர் ஆன்மான்னு இருக்குது. நாம் யாரும் அதெல்லாம் உங்களுக்கு வச்ச பேரே வந்து அதுக்கு தானே. பேரினை நீக்கி பிணம் என்றுன்னா போச்சுன்னா பிணமாக தானே ஆகிப்போகுது. அப்போ பேர் அதுக்கு. அந்த மாதிரி இந்த குறளுக்கு இன்னொரு படி உள்ளே போனோமா, இந்த மழை பூமி காக்குது, இன்னொரு மழை தான் இவனை அந்த வான் உலகத்திற்கு அந்த மெய்யை சார்ந்து நிற்கிறதுக்கு இவனுக்கு வந்து உதவியாக இருக்குது. அதுதான் பெரியோர்களின் செவி உணவு. மெய்ஞானிகள் அவங்க திருவாய் மலர்ந்து பேசுகிறாங்கல்ல, அதுதான் வான் அமிழ்தம், அதுதான் வந்து ஆன்ம தீர்த்தம், அதுதான் வந்து ஆகாய கங்கை. நல்லா நுணுகி நீங்கள் சித்தர் நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஒரு பக்கம் வான் சிறப்புனா மழையை சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அது வான் என்பது அவங்களுடைய சிதாகாசத்தில் இருந்து நாமெல்லாம் படித்து பேசுகிறோம். நம்ம கற்றறிவு, நம்ம பேசத்தெல்லாம் கற்றறிவு. ஆனால் அவங்களுக்கு அது சுயம்புவாக அது வந்து அந்த மெய்ஞான வார்த்தைகள் வந்து அப்படியே பிறங்கும். அதைத்தான் வான்மழைன்னு சொல்லுது, அதுதான் ஆகாய கங்கைன்னு சொல்லுது. அதுக்கடுத்து அதுதான் வள்ளலார் வந்து போகா புனல்னு சொல்கிறார். அதுதான் போகா புனல். நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் போகா புனல் கிடையாது. நம்ம இதெல்லாம் வெறும் எச்சில் பட்டு வரத்து. அது அவங்க கையில் வரத்து வந்து அது வான்மழையாக நமக்கு போகுது. அதுதான் ஆன்மாவிற்கு அமிர்த வழிஷி பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து நீர்த்தார் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அது ஜீவன் முக்தர்களை பற்றி பேசுகின்ற ஒரு பகுதி. அது மெய்ஞானிகளை பற்றி பேசுது. மெய்ஞானிகளுடைய இயல்பு என்ன, அவங்க யார். இதையே திருமந்திரத்தில் கூட நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. நமதெல்லாம் வார்த்தைகள். அந்த பெரியோர்கள் அவர்கள் பேசுவதெல்லாம் மந்திரங்கள் ஆகின்றன. இப்போ பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் அந்த பெரியோரிடம், தன்னுடைய குரு பிரானிடம் எது எதுவாக காது வழியாக கேட்டார்களோ அதெல்லாம் சுருதி. அது காது வழியாக தான் கேட்க முடியும், அது நூல்களை கிடையாது. ஆனால் அவையெல்லாம் இப்போது அவர் ஸ்மிருதி ஆக்கியிருக்கிறார், அதை வேதங்களாக ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்கள் தான் அவர் எழுதிய இந்த நூல்கள் எல்லாம் ஸ்மிருதி என்று சொல்வார்கள். அடுத்து அரண் வலியுறுத்தல். இதற்கு பொதுவான அந்த தலைப்புக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோன்னா, தான தர்மம் செய்யறது இருக்கு, சரிதான். ஆனால் இன்னொன்று, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஒல்லும் வகையான் அரவினை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இவையாவும் அந்த அறம் என்பதற்கு தவம் என்ற பொருளில் வந்து அதுக்கு சொல்லுது. அதாவது அதுக்கு எங்கள் குருபிரான் சொன்ன ஒரு விளக்கம், தன் என்ற ஜீவகுகையில் அந்த ஆலயத்திற்கு உங்களை கூட்டி செல்பவர்கள் உங்கள் நினைவும் சுவாசமும் தான். நம்முடைய ஜீவ தேகம் இது வந்து நமக்கு தூள தேகம். இன்னொரு நம்முடைய தேகத்தையே நாளாக சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது தூள தேகம், ஜீவ தேகம், காரண தேகம், மகா காரண தேகம்னு 4 தேகம் சொல்லுவாங்க.
இந்த உள்ள அழைச்சும் போகத்துக்கு நம்மிடம் என்ன கைமுதல் இருக்கிறது என்றால் உங்களுடைய நினைவும் சுவாசமும் தான். உங்களுடைய நினைவும் சுவாசமும் தான் அந்த மெய்ப்பொருளை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். அவ்வாறு அங்கு சென்று வரும் திரு செயல்தான் அரண் வலியுறுத்தல். அதை பற்றி தான் அது பேசுது அப்படின்வாங்க. இதை பற்றி நிறைய பேசலாம். மற்ற நூல்களும் எனக்கு அது அச்சுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு தடவை பார்த்து கொடுத்துடுங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு. அதில் இந்த மரணமிலா பெருவாழ்வு அது திருவள்ளுவர் காலத்திலிருந்து அந்த செய்திகள் இருக்கு. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க பொன்றுங்கால் பொன்றா துணை, கூற்றம் குதித்தலும் கைகூடும். அங்கிருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க மரணத்தை நாம் வெல்லலாம் அப்படின்னு. மரணம் என்பது தேகம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு நீங்கிடும். இது எதால் இயங்குதுன்னா காற்றால் இயங்குது. கால் அதுதான் நமக்கு காலனாக ஆகுது. அதை எங்கள் குரு சொல்லுவாங்க, கால் தாண்டா காலன். அதனுடைய ஒரு எல்லை முடிஞ்சதுமே நம்ம போயிடுவோம். ஆனால் இருக்கும்போதே இந்த சுவாசத்தை கடந்த ஒரு எல்லை இருக்குது. சுவாசத்தை கடந்த ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு ஒரு போக்குவரத்து உண்டாக்கிக்கினா இந்த தேகம் விடும்போது நாம் அங்கே குடியேறிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு உபாயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இந்த மரணமிலா பெருவாழ்வு நூலில் பறக்க பேசியிருக்கிறார். அது திருக்குறளை அடக்கமாக அமரருள் உய்க்கணும்னா, அடக்கம் என்பது நாம் ரொம்ப அடக்கமாக ஒழுங்காக எதுக்கும் வீண் சண்டைக்கு போகாத இருக்குது நம்ம நினைக்க இல்லை. அந்த நம்ம எது படைத்ததோ அது நம்ம தேக ஆலயத்தில் ஒரு 100 ஆண்டு காலம் அது உலாவிங்க தான் இருக்குது. அதுதான் இப்போ பேசுது, கேட்குது, எல்லாத்தையும் உணர்ந்துன்னு இருக்குது. அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தன்னுடைய வாழ்நாளே கண்டறிஞ்சு அதுக்கு போக்குவரத்து உள்ளவங்க இந்த தேகத்தை விடுற காலத்தில் அதோடு போய் அடங்கிடுவாங்க. அதுதான் அடக்கம். இதை ஒரு திருவாக்கியத்தில் சொல்கிறாங்க, ஒரு புள்ளியிலிருந்து இந்த தேகம் விரிந்தது. ஒரு புள்ளி தான் நம்முடைய இந்த இவ்வளோ பெரிய தேகம் கட்டுமானத்துக்கு ஆரம்பமாக இருந்தது ஒரு புள்ளி தான். அது என்ன, வேற ஒன்றும் இல்லை, தந்தையினிடம் இருந்து வந்த விந்து துளி. அது அணுவுக்கு அணுவு, அதிலிருந்து தான் இது விரிந்தது. அந்த ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இத்தேகமெனும் நடமாடும் ஆலயத்தை நிர்மாணித்தது. அந்த ஆதி புள்ளி தேகத்துக்குள்ளவே உள்ளே இருந்துக்கிட்டு அது தாயினுடைய கருவறையில் போய் உள்ளே போய் பாஞ்சதுமே அது தான் உள்ளே நின்றுக்கிட்டு அது இந்த உடம்பு தேகத்தை கட்டுது. தாயினுடைய சதையிலிருந்து எடுத்து இந்த தேகத்தை கட்டுது. ஆனால் அது உள்ளவே நின்றுக்குது. அது ஒரு 100 ஆண்டு அதுக்கு என்ன விதித்ததோ அந்த காலம் வரைக்கும் அது உள்ள நின்றுக்குன்னு ஆடுது. அதைத்தான் சொல்கிறாங்க, அந்த ஆதிப்புள்ளி நின்றில் ஆடிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இந்த தேகமெனும் ஆலயத்தை நிர்மாணம் செய்தது. அந்த ஆதி தேகம் இங்கு வியாபித்து இந்த ஜீவனை வழி இல்லாமல் திரும்ப இழுத்து அந்த சொந்த மாளிகையான ஆதிப்புள்ளியில் அடங்க வைப்பதுவே அடக்கம். இப்போ முதல்ல இது 100 ஆண்டு காலம் இது ஆடிக்கின்னு இருக்கு. மறுபடியும் அது எங்கே நின்று ஆடுதோ, நம்முடைய தேகாலயத்தில் ஒரு எல்லையில் அது இருக்குது. மறுபடியும் நம்முடைய நினைவையும் எல்லாம் கொண்டு போய் அங்கே போய் சேர்ந்து நம்ம விடத்து தான் அடக்கம் சமாதி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அடங்கணும் தான் எல்லா பெரியவர்களும். அவங்க நான் அடங்கின எல்லையெல்லாம் கோயிலாச்சு. இந்த விஷயந்தான் சொல்கிறாங்க. இதையே
பிரகதாரண்ய உபநிடதம் சொல்லுது, இங்கே இந்த உடம்பில் இருந்தபடியே நாம் எப்படியோ ஆன்மாவை அறிந்து கொண்டோம். ஒரு நல்ல கொட்டேஷன். தான் இந்த பூமியில் வந்த தன்னுடைய வாழ்நாளில் நாம் கண்டறிய வேண்டியது எதையோ கண்டறிகிறோம். பின்னால் இந்த மெய்ப்பொருளில் சொல்கிற அந்த மெய்ப்பொருள் தான் ஆன்மா. இந்த உடம்பில் இருந்தபடியே நாம் எப்படியோ ஆன்மாவை அறிந்து கொண்டோம். எப்படியோ இல்லை, யாரோ ஒரு பெரியவங்க சொல்லித்தான் அதை அறிந்து கொண்டோம். ஆன்மாவை அறியாவிடில் நாம் பெரும் நஷ்டத்தை அடைந்திருப்போம். ஆன்மாவை அறிந்தவர்கள் மரண பயமற்றவர்கள். நீங்கள் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்குது, எப்படி இயங்குது அறிஞ்சால் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழும்போதே கைவரவாகி விடுகிறது. நமக்கு அது எப்போ விடணும், எப்போ போய் சேரணும் எல்லாம் தெரியும். அது சமாதி நிலையில், அதாவது அஷ்டாங்க யோகத்தில் ஒவ்வொரு படியாக சொல்லினே வருவாங்க. நமக்கு தியானம் வரைக்கும் போக்குவரத்துக்கு ஆக்கி விடுறாங்க பெரியவங்க. ஆனால் அதுக்கு அடுத்த படித்தான் சமாதி நிலை. அது நம்ம தேகம் விடும்போது அந்த எல்லையில் போய் பாஞ்சிடுவோம் அப்படின்றாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஆன்மாவை அறிந்து கொண்டோம், ஆன்மாவை அறியாவிடில் பெருநஷ்டத்தை அடைந்திருப்போம். ஆன்மாவை அறிந்தவர்கள் மரணமற்றவர்கள், மற்றவர்கள் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள். இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள நம்முடைய காலத்திலே யாராவது ஒரு பெரியவர்களை சார்ந்து இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய குருபிரானிடம் அவர்கள் இருவரும் இரவு பகல் பாராமல் அருகே இருந்து அவருடைய திருவாய் அமிர்தத்தை உள்வாங்கினார்கள். இந்த உள்வாங்கியதை இங்கே வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே எப்படி அவர்கள் நெகிழ்ந்தார்களோ அந்த நெகிழ்ச்சியை நாம் இங்கே அனைவரும் கண்டோம். உண்மை குருநாதரை சந்தித்து உண்மையான மெய்ப்பொருளை பெற்றபோது அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும். எனவே தான் வள்ளல் பெருமான் நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்று பாடியிருப்பார் போலும். அவர் பெற்ற ஞான அமிர்தம் ரொம்ப ஐயா அடிக்கடி நிறைய சொல்லுவாங்க. கவிஞர் தென்னம்பட்டு ஏகாம்பரம் ஐயாவை பற்றி அவருடைய நூலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அடியானுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் எழுதிய அணிந்துரைகளிலும் அவர் மிக ஆழமாக அவருடைய கருத்துக்களை, அதாவது தான் பெற்ற அந்த குருபுரானுடைய கருத்துக்களை அவர் அங்கே மொழிந்திருக்கின்றார். அந்த மெய்ப்பொருள் ஞான நிலையிலே எனக்கு அடுத்து பேராசிரியர் தான் வருவார் என்று குருவாய் மொழி கேட்ட பிற்பாடு அதன் பிறகு வேறு யார் சான்று தர வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஐயா அவர்கள் திகழ்கின்றார்கள். அவருக்கு ஏதாவது இதை எழுதி இதை பார்க்கணும் அப்படி சொன்னால் நம்மெல்லாம் தொடராக எழுத்தாகத்தான் பார்ப்போம். அதை மெய்யாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் ஐயா கவிஞர் தென்னம்பட்டு ஏகாம்பரம் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே அவருடைய உரையானது அமைந்திருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. இவர்கள் இருவரையும் வாழ்த்துவதற்கு யாருக்கும் வயதில்லை, ஆனால் வணங்குவதற்கு தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம். வாழ்த்துவதற்கெல்லாம் வயது தேவையில்லை, உள்ளம் நிறைய அன்பு இருந்தால் போதும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. எனவே மனமாற வாழ்த்துகின்றோம். வாழ்த்துறை வழங்குவதற்காக பாரதியாருடைய தங்கை தங்கம்மாள், அந்த தங்கம்மாளுடைய அந்த கால்வழி வந்த பெயர்த்தியாக இருப்பவர் நம்முடைய கவிஞர் உமாபாரதி அம்மையா அவர்கள். ஏற்கனவே நம்முடைய ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாக அம்மையார் அவர்கள் வந்திருந்தாங்க. இங்கே அவங்களுடைய பொழிவை நாம் அனைவரும் கேட்டிருந்தோம். இப்பொழுது வாழ்த்துறையை அவர்கள் ரத்தின சுருக்கமாக வழங்குவார்கள். வாங்கம்மா.